வணக்கம் வணக்கம். இன்றைய குறள்: அழுக்காறு என ஒரு பாவி திருச்சேற்றுத் தீயுது உய்த்தது விடும். அதாவது, அழுக்காறு என ஒரு பாவி திருச்சேற்றுத் தீயுழி உய்த்துவிடும். அதாவது, இதனுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொறாமை என்னும் ஒப்பற்ற கொடிய பாவி ஒருவனது செல்வத்தையும் கெடுத்து அவனை தீய வழியிலும் செல்லும்படி செலுத்தி விடும் என்று. ஒரு சாதாரண ஒரு பொறாமப்படுறதுக்கே சொல்கிறார். அதாவது, இதனுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நாம் எழுதின கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அச்சுதன் ஒருத்தர் இருந்தார். அச்சுதன் கேரளா பேர் மாதிரி இருக்கு. அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த செயல் செய்வதில் அவருக்கு விருப்பம் கிடையாது. என்ன செயல் செஞ்சார்? ஆனாலும் அவருடைய சக ஊழியர் தனகோபால் நன்கு வசதியாகி கார், பங்களா என்று வாங்கிவிட்டார். ஆனால் தான் இன்னும் சொந்த வீடே கட்டவில்லை என்ற ஆதங்கத்தில் அச்சுதன் கொஞ்ச நாளாகவே லஞ்சம் வாங்க ஆரம்பித்தார். இது எல்லோருக்கும் அதிர்ச்சி தந்தது. எப்படி இருந்தவர் இன்றைக்கு இப்படி ஆகிவிட்டாரே என்று. ஆனாலும் அவர் தன் பெருமையை இழந்து லஞ்சம் வாங்கி கொண்டே இருந்தார். ஒரு நாள் பறக்கும் படையினர் அவரை லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக பிடித்தனர். அவர் பெருமை, புகழ் எல்லாம் போனதோடு இன்று மானமும் போனது. வள்ளுவர் தாடியை உருவியாரே இந்த குறளை எழுத ஆரம்பித்தார். பொறாமை எங்கே கொண்டு போய் விடுப்பாங்க. சம்பாதிக்கிறாரு, சம்பாரித்து நிலம் பலம். இப்போ இவங்கெல்லாம் நம்ம எப்போதுமே அதுதான் கண்ணதாசன் சொல்லுவார், உனக்கும் கீழே உள்ள ஒரு கொடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு. எப்போதுமே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கீழே ஒரு கோடி பேர் இருக்கிறாங்க. அவங்க வாழற வாழ்க்கையை விட தாழ்ந்த வாழ்க்கையை அந்த ஒரு கோடி பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கோடி பேரோட உங்களை நல்லதான ஆண்டவன் வச்சுருக்கிறான். அப்புறம் எதுக்காக லஞ்சம், அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறது, இதெல்லாம் தேவை கிடையாது. என்ன நம்ம இருக்கிறது மொத்தமே பார்த்திங்கன்னா 60 வருஷம்தான். இப்போது மனிதனுடைய வாழ்க்கையே 60 வருஷம்தான். 60 வருஷத்துக்கு மேலே ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டு. 70 வயசுக்கு மேலே ஒவ்வொரு மணி நேரமும் கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டு. 80 வயசுக்கு மேலே ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறது, அடுத்தவனை அழிக்கிறது, இதெல்லாம் தேவையாது. ஏதோ கடவுள் கொடுக்குற வாழ்க்கை வீட்டுக்குள்ளேயோ வீட்டுக்கு வெளியிலேயோ வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே. நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.